வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, வீரபத்திரர் என்ற கடவுளை பத்தி பார்க்க போறோம். இந்து மதத்தில் மிக முக்கியமான கடவுளாக சிவபெருமான் கருதப்படுகிறார். மிகவும் சக்தி வாய்ந்த கடவுளான சிவனின் அம்சமே இந்த வீரபத்திரர் ஆவார். வீரபத்திரர் சிவனின் நெற்றி கண்ணிலிருந்து தோன்றியவர். தெய்வங்கள், தேவர்கள், பேய்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்களிடத்தில் தோன்றும் அகந்தையை அகற்றி நீதியை நிலைநாட்டவும் தவறு செய்பவர்களுக்கு தண்டனையை தந்து உலகை காப்பாற்ற நீதி தேவனாக சிவபெருமான் 64 திருமேனி வடிவங்கள் அல்லது அவதாரங்களை எடுத்துள்ளார். இதில் ஒன்றுதான் வீரபத்திரர் என்கிற அவதாரமாகும். பல சிவன் கோயில்களில் வீரபத்திரரை துணை தெய்வமாக வழிபடுவதை நாம் காணலாம். வீரபத்திரர் ஒரு உக்கிரமான போர் தெய்வமாக கருதப்படுகிறார். இவர் ஒரே சமயத்தில் முக்கிய கடவுளான பெருமாள், அக்னி தேவன், இந்திரன், சூரிய பகவான், சந்திரன் மற்றும் 30 முக்கோடி தேவர்களை போர் செய்து வீழ்த்தியுள்ளார். இதன் வழி வீரபத்திரர் எவ்வளவு சக்திமிக்க தெய்வம் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. இவர் 8 அல்லது பல கைகளோடு ஆயுதம் தரித்து கழுத்தில் பாம்பு மற்றும் கபாலங்களை அணிந்துள்ளார். வீரபத்திரர் கழுத்தில் அணிந்திருக்கும் கபாலம் பேசும் என நம்பப்படுகிறது. இவருக்கு நெற்றிக்கண், நீண்ட முறுக்கிய மீசை, உடலை சுற்றி நெருப்பு எரிந்தபடி மிகவும் பெரிய உருவத்தில் கோபமாக காட்சி தருவார். சிவனின் மிகவும் பலம் கொண்ட அம்சங்களில் வீரபத்திரரும் ஒருவராவார். தீயவர்களையும் கொடிய அரக்கர்களை அழிக்கவும் சிவபெருமான் 8 தடவை தனது திருவிளையாடல்களை நடத்தியுள்ளார். சிவனின் இந்த 8 திருவிளையாடல்களும் 8 இடங்களில் நடந்தன. இந்த இடங்களை அட்ட வீரட்ட திருத்தலங்கள் என அழைக்கப்படுகின்றன. அட்ட அல்லது அஷ்ட என்றால் 8 என்று அர்த்தம். வீரட்டம் என்றால் வீரத்தை வெளிப்படுத்தி ஆடிய ஆட்டம் என்று அர்த்தம். இந்த 8 நிகழ்வுகளில் 6 நிகழ்வில் சிவனே நேரடியாக வந்து தன் திருவிளையாடல்களை நடத்தி அதர்மம் செய்பவர்களை அழித்து உலகில் நீதியை நிலைநாட்டினார். பிறகு மீதம் உள்ள 2 நிகழ்வுகளில் சிவன் நேரடியாக செல்லாமல் தன் அருள் பார்வையால் உருவான வீரபத்திரர் மற்றும் பைரவராக சென்று திருவிளையாடல்களை நடத்தியுள்ளார். இந்த அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாக விளங்கும் திருப்பரியலூரில்தான் வீரபத்திரர் அவதாரம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அட்ட வீரட்ட தலங்களில் 7 வீரட்ட தலங்களில் நடந்த போர்களில் தேவர்களுக்கு உதவி செய்யவே சிவன் போர் புரிந்தார். ஆனால் வீரபத்திரராக நடத்திய போர் தேவர்களை எதிர்த்து நடத்தப்பட்ட போராகும். இதனால்தான் வீரபத்திரரின் அவதாரம் தனித்துவமாக சிறப்பு பெற்று விளங்குகிறது. முன்பு பிரம்மனின் மகனாக தட்சன் பிறந்தான். இந்த தட்சனுக்கு மகளாக தாட்சாயினி பிறந்தாள். பார்வதியின் அம்சமான தாட்சாயினி சிவன் மீது கொண்டுள்ள பக்தி மற்றும் காதலை உணர்ந்த சிவபெருமான் பூமிக்கு வந்து காதல் திருமணம் செய்து கொள்கிறார். சாம்பலை பூசிக்கொண்டு அரைக்குறை ஆடையை உடுத்தி கொண்டிருக்கும் சிவனை தனது மருமகனாக ஏற்றுக்கொள்ள தட்சன் விரும்பவில்லை. ஒரு நிகழ்வில் சிவபெருமான் தட்சன் வந்தபோது எழுந்து நிற்காமல் அவமதித்து விட்டதாக எண்ணி சிவன் மீது தட்சன் கடும் கோபம் கொள்கிறான். இதனால் பின்னாளில் சிவன் மீது வெறுப்பு ஏற்பட்டு தட்சன் கர்வம் கொள்கிறான். கர்வத்தின் காரணமாக சிவனை விட தானே பெரியவன் என்ற ஆணவத்தோடு சிவனை அவமதிக்க முயல்கிறான். சிவபெருமானை அவமதிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய யாகத்தை தட்சன் ஏற்பாடு செய்கிறான். பல ஆயிரம் முனிவர்களை கொண்டு நடத்தப்பட்ட இந்த யாகத்தில் சிவனை தவிர தேவலோகத்தில் உள்ள அனைவரையும் தட்சன் அழைக்கிறான். பிரம்மா, திருமால், இந்திரன் உட்பட 30 முக்கோடி தேவர்களும் இந்த யாகத்தில் கலந்து கொள்கின்றனர். தந்தையின் மீதுள்ள பாசத்தின் காரணமாக சக்தியின் அம்சமான தாட்சாயினி தன் தந்தை தட்சன் நடத்தும் யாகத்தை காண செல்வதாகவும் அனுமதி தாருங்கள் என சிவனிடம் கேட்கிறார். சிவன் போக வேண்டாம் என்று எவ்வளவு எடுத்து கூறியும் தாட்சாயினி கேட்கவில்லை. தாட்சாயினி சிவத்தை விட சக்திதான் பெரியது என்று கூறிவிட்டு தன் தந்தை நடத்தும் யாகத்தை காண செல்கிறார். அங்கு தாட்சாயினி தன் தந்தை தட்சனிடம் ஏன் சிவபெருமானை மட்டும் யாகத்திற்கு அழைக்கவில்லை என்ற காரணத்தை கேட்கிறார். ஆனால் அங்கு தட்சன் சிவனை இழிவுபடுத்தி பேசி தாட்சாயினியையும் அவமானப்படுத்துகிறான். தாட்சாயினி தன் தந்தையிடம் எவ்வளவு கூறியும் அவர் அதற்கு செவி சாய்ப்பதாக இல்லை. சிவனின் பேச்சையும் மீறி தன் தந்தையின் யாகத்தை காண வந்து அங்கு பட்ட அவமானத்தால் தாட்சாயினி மிகவும் உடைந்து போனார். கணவன் பேச்சையும் மீறி வந்ததற்கு தக்க தண்டனை கிடைத்து விட்டதாக வருத்தம் அடைந்த தாட்சாயினி அங்கு எரிந்து கொண்டிருந்த யாகத்தீயில் விழுந்து எரிந்து சாம்பலாகிறாள். தாட்சாயினி தீயில் விழுந்து இறந்ததை அறிந்த சிவன் மிகவும் வேதனையும் கடும் கோபமும் கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடுகிறார். தட்சனையும் அவன் நடத்தும் யாகத்தையும் அழிக்க சிவபெருமான் முடிவு செய்கிறார்.
அது மட்டும் இல்லாமல் நீதி நெறி தவறி தட்சனுக்கு துணை போன எல்லா தேவர்களையும் தண்டிக்கவும் நினைக்கிறார். பிறகு மிகவும் உக்கிரமான கோபத்தின் காரணமாக சிவனின் நெற்றி கண்ணில் இருந்து தீப்பொறிகள் வெடித்து கிளம்புகின்றன. அதிலிருந்து வீரபத்திரர் தோன்றுகிறார். சிவபெருமான் போன்றே 3 கண்கள், 8 கைகள், அந்த 8 கைகளிலும் ஆயுதங்கள், நாகமாலை அணிந்து கொண்டு உடல் முழுவதும் நெருப்பு எரிந்து கொண்டு வீரபத்திரராக காட்சி தருகிறார். தன் அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்ற தட்சனை தேடி யாகம் நடக்கும் இடத்திற்கு வீரபத்திரர் வருகிறார். வந்ததும் ஆயுதத்தை கொண்டு தட்சனின் தலையை வீரபத்திரர் வெட்டி வீசுகிறார். அதை கண்டு பயந்த தேவர்கள் பலர் மானுருவம் எடுத்து ஓட முயன்ற போது அவர்களை பிடித்து வீரபத்திரர் வதம் செய்கிறார். பிறகு இந்திரனை தாக்கும் போது இந்திரன் உடலில் பல காயங்களுடன் பறவையாக உருவம் மாறி மறைந்து விடுகிறான். கைகளில் வெட்டுப்பட்டு அக்னி தேவன் கிளியாக மாறி பறந்து விடுகிறான். யாகத்திற்கு வந்த சூரிய தேவனின் பற்கள் உடைக்கப்படுகின்றன. சந்திரனோ இந்த சண்டையில் கீழே தள்ளப்படுகிறார். 33 தேவர்களும் வீரபத்திரனின் கோபத்தை பார்த்து பயந்து ஓட யாகசாலை முழுவதும் அழிக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த யாகத்தில் இருந்த திருமால் வீரபத்திரனை அழிக்க வருகிறார். திருமால் வீரபத்திரரை நோக்கி தனது சக்ராயுதத்தை வீசுகிறார். அப்பொழுது திருமாலின் சக்ராயுதத்தை வீரபத்திரர் அணிந்திருந்த கபால மாலையிலுள்ள ஒரு முகம் கவ்விக்கொண்டு சென்று விடுகிறது. இதன் மூலம் தட்சனோடு சேர்ந்திருந்த அனைத்து தேவர்களும் தண்டிக்கப்படுகின்றனர். வீரபத்திரரின் கோபத்திற்கு முன்பு யாரும் தப்ப முடியாது என்பதை உணர்ந்த 33 தேவர்களும் அவரிடம் பணிந்து மன்னிப்பு கேட்டு நிற்கின்றனர். தாங்கள் செய்த தவற்றை மன்னித்து அருளும்படி அனைத்து தேவர்களும் வீரபத்திரரை வேண்டி நிற்கின்றனர். இதையடுத்து கோபம் தணிந்த வீரபத்திரர் சிவபெருமான் உருவத்தில் நந்தியுடன் தோன்றுகிறார். சிவனின் அருளால் வீரபத்திரரால் கொல்லப்பட்ட அனைத்து தேவர்களும் மீண்டும் உயிர் பெற்று எழுகின்றனர். தலை வெட்டப்பட்டு தலை இழந்து நின்ற தட்சனுக்கு ஆட்டுத்தலை பொருத்தப்படுகிறது. அப்பொழுது தட்சன் யாகம் நடந்த இடத்தில் தோன்றிய சிவனை அங்கு இருந்தபடியே மக்கள் அனைவருக்கும் அருள் புரியும்படி கேட்கிறான். இதன் காரணமாக வீரபத்திரரின் அவதாரம் தோன்றி வீரத்திற்கும் விவேகத்திற்குமான அவதாரமாக சிறப்பிக்கப்படுகிறது. வீரபத்திரருக்கு தேவியாக பத்ரகாளி துணையாக அமர்கிறார். மேலும் சிலர் சிவனின் வியர்வை துளியிலிருந்து வீரபத்திரர் பிறந்தார் என்றும் நெற்றி கண்ணில் இருந்து தோன்றினார் என்றும் கூறுகின்றனர். முருகனைப் போலவே நெற்றி கண்ணில் தோன்றியதால் முருகனைப் போல வீரபத்திரரும் சிவனின் மகன் என சில கதைகள் சொல்லப்பட்டு வருகிறது. வீரபத்திரன் என்றால் வீரத்தை காப்பவன் அல்லது வீரத்தால் உலகை காப்பவன் என்று அர்த்தமாகும். இந்த வீடியோ சிவனின் அம்சமான வீரபத்திரரை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.